வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் பார்வதி எஃப்ஜே மேலே போட்ட கேஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை எந்த ரூட்டில் போவோம் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் லவ் ட்ராக்கை பண்ணி காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்ட்டும், நான் சண்டை போட்டு இந்த பிக் பாஸை நகர்த்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் என்னை பிராண்ட் பண்ணுறாப்புல எஃப்ஜே அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க பார்வதி. இது முற்றிலும் உண்மைதான். அந்த வீட்டில் இல்லை, உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு யார் கேட்டாலுமே உண்மைதான் சொல்லுவாங்க. பார்வதிக்கு சப்போர்ட்டாக யாருன்னா சாட்சி சொன்னாங்கனாக்கா அவங்க தான் கேவலப்பட்டு போவாங்க. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் பார்வதி லவ் கண்டென்ட்டும் கொடுக்குறா. கத்தி கத்தி சண்டை போட்டு தானே இவ்வளோ நாள் சர்வே ஆனாங்க. இவ்வளோ நாளில் பார்வதி ஒரு 100 சண்டை போட்டிருந்தாங்கனாக்கா 95 சண்டை வீண் வம்பம் வீண் வாதங்கள் தான் வச்சுருப்பாங்க. எதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நியாயமான சண்டையாகவே இருந்திருக்காது. எல்லாத்துக்குமே எடக்கு முடக்கான கேள்வி, எடக்கு முடக்கான சண்டைகள் தான் போயிருக்கும். மற்றவங்களை டார்கெட் பண்ணணும், அவங்களுடைய கேரக்டர் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டை போட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. பார்வதி ஒரு 50 நாளைக்கு சண்டையா போட்டு பிக் பாஸை நகர்த்திட்டு போனாங்க. இப்போ பார்வதி என்ன கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்லணுமா? அதை லவ் கண்டென்ட் தான். இப்போ எவ்வளோ அழகா அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பரா இல்லை? பார்வதியும் கமருதியும் கொடுக்குற லவ் கண்டென்ட் அப்படியே நம்மளுக்கு உச்சி குளிர்ந்து போயிடுது. அவ்வளோ சூப்பரா இருக்குல்ல மக்களே? கேவலமா இருக்கு, மோசமா இருக்கு. கமருதீன் டே நைட்டு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தாரு முன்னாடி. காலையில் பார்வதி, நைட் அரோரா. இப்போ அப்படி கிடையாது. 1 ஹவருக்கு 1 ஹவர் ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கு. கமருதீன் ரொம்ப பிஸிங்க அந்த வீட்டில். கமருதீன் ரொம்ப பிஸி. ஏன்னாக்கா பார்வதிக்கு 1 ஹவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, அரோராக்கு 1 ஹவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. இப்படி தான் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெவலப் பண்ணிட்டு இருக்காப்ல. நேற்று எபிசோட்ல கூட ரம்யா கமருதீனை பார்த்து சொல்லுவாங்க, அடே வெளியெல்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு தான் இப்போ பெண் ரசிகர்கள் அதிகமாகிடுச்சுன்னு விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு. நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லுவாங்க. கமருதீனோ நான் போனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றவாங்க. ரம்யா நாப்ல அடப்பாவி பார்வதியை கைட்டி விட்டுருவியாடா அப்படின்வாங்க. இப்போ நான் எங்க கைட்டி விடுவேன், பார்வதி என்ன கைட்டி விட்டுருவா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். இப்படி தாங்க இவங்க 2 பேருக்குள்ள லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்வதி கண்ணில் அந்த காதல் தெரியுதான். உங்க கமருதீனா உண்மையா லவ் பண்றாங்களாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூவர் சொல்லியிருந்தாரு. கேட்கறதுக்கே நாராசமா இருந்துச்சு. பார்வதி உண்மையிலே கமருதீனை லவ் பண்றாங்களேம்மா, வெளியே ஒரு ஆள் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்சைட்ல கமருதீனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நீங்க பார்வதிக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாலும் இவ்வளவா முட்டு கொடுப்பீங்க? அவங்க நல்லது பண்ணாங்கன்னா நல்லது சொல்லுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஆனா அவங்க பண்ற தப்ப ஒத்துக்குங்க. இந்த கோர்ட் டாஸ்க்ல பார்வதிக்கு சப்போர்ட்டா வராரு விக்கல் விக்ரம், எஃப்ஜேக்கு சப்போர்ட்டா சபரி வராப்ல. சபரி இன்னத்த கிழிக்க போறாரு தெரியல. அந்த டாஸ்க்ல பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். டாஸ்க்ல நல்லா வாதாடுவாரா என்னன்னு பார்க்கலாம். இந்த விக்கல் விக்ரம் ஒரு கோர்ட்ல இப்படி அங்க மார்க் பண்ணி பேசுவாங்க, இப்படி அங்க ஆட்டிடியூட் காட்டுவாங்க. அவருடைய ஆட்டிடியூடே டிஃப்ரெண்டா இருக்குங்க. அவரு தான் நல்லா வாதாடுற மாதிரி அவர்கிட்டே எல்லாருமே வக்கீல் போயிட்டு இருக்கீங்க. நேற்று மக்கள் கொடுத்த தீர்ப்பே தப்பு. அதாவது ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்த தீர்ப்பே தப்பு. அதனால வினோத் ஜெயிச்சிட்டாப்ல. அது விக்கல்ஸனுடைய வெற்றி கிடையாது. விக்கல்ஸ் விக்ரம் சரியாவே ஆர்குமெண்ட் பண்ணல, மோசமான ஆர்குமெண்ட். திவ்யா கேள்வி மேல கேள்வி தொடுத்தவன ஜட்ஜை பார்த்து இவர் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விக்கல்ஸ் விக்ரம் ஜட்ஜை பார்த்தே மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த கோர்ட்லன்னா நடக்குங்களா? பிக் பாஸ் என்ன சொன்னாரு? கோர்ட்டை அவமதிக்காதீங்க, மெயின்டைன் பண்ணுங்க தானே சொன்னார். விக்கல்ஸ் விக்ரம் மார்க் பண்றதெல்லாம் கரெக்டா? ஐயா சொல்லிட்டாரு, நம்ம கேட்கணும், நம்ம நடந்துக்கணும்னு சொல்ற விக்கல்ஸ் விக்ரம் ஐயா தானே சொன்னார் இதை கோர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்ஜுக்கு நீங்க நேற்று கொடுத்த மரியாதை அதுதானா? அதுதான் நீங்க கொடுக்குற மரியாதையா? இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. விக்கல்ஸ் விக்ரம் சொம்படிக்கிறவங்களாம் நல்லா சொம்படிச்சுட்டுருங்க. அம்மா உன்னை லேபிளிங் தானே பண்ணுவாங்க, நீ பண்றதை தானே சொல்லுவாங்க. யாருமா உனக்கு சாட்சி சொல்ல வராங்க? யார் உனக்கு சாட்சி சொல்ல வருவானா? கமருதீன் தான் வருவார். கமருதீனா திவாலியா போய் உக்காண்டாப்ல, அவரும் சாட்சி சொல்றதுக்கு வர முடியாது. உனக்கு ஜட்ஜா நீ யாரை செலக்ட் பண்ணிக்கிற? அரோராவை செலக்ட் பண்ணிக்கிறியா இல்லை திவ்யாவை செலக்ட் பண்ணிக்கிறியானே தெரியல. பார்வதி விக்கல் விக்ரம் வர வக்கீலா வர செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவரு நேற்று வாதான லட்சணம் அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னைக்கு திருப்பியும் அவரையே வக்கீலா போட்டிருக்கீங்க. ஒரு மாயை கிரியேட் பண்றாங்க பாரு. விக்கல் விக்ரம் பேசினா கரெக்டா பேசுவாரு, நல்லா பேசுவாரு, பக்காவா பேசுவாருன்னு ஒரு மாயை கிரியேட் பண்றாங்க பாருங்க. மற்றவங்க யாரும் அந்த வீட்டில் பேசுறதுக்கு யாரும் இல்லையா? எல்லாரும் நல்லா பேசுவாங்க தான். நம்ம சுபிக்ஷா எடுத்துக்கோங்க,
பாயிண்டா பேசுறோம். வீணா எடுத்துக்கங்க, பாயிண்டா பேசுறோம். ஆனா என்ன, அது வந்து இழுத்து பேசும், ஹீரோயின் மாதிரி பேசும். அதுதான் ரொம்ப கடுப்பு. இன்னத்துக்கு அகைன்ஸ்டா வியனா சொன்ன கருத்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா இழுத்து பேசினுச்சு. அதனாலே டென்ஷன் ஆகி அமித் பார்கவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இந்த கேஸைய. விக்கல்ஸ் விக்ரம் பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அதாவது வந்து இந்த வீட்டுல அவ்வளோ உழைப்ப போட்டாங்களாம். உழைப்ப போட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்படிப்பட்ட உழைப்பு, அது எப்படிப்பட்ட உழைப்பு, மற்றவங்களாம் இந்த மாதிரி உழைப்ப போடக்கூடாது, அடுத்த சீசனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உழைப்பு. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான உழைப்பை போட்டுட்டு விக்கல் விக்ரம் அவங்க வந்து காதல் வந்து டப்பாக்குள்ள அடைக்க பார்க்கல, உலகத்துக்கே அடைக்க பார்க்கறாங்க. சபரி வேற கரெக்டா பேசுறாரா இல்ல வேற ரூட்ல போறாரானே தெரியல. அவர் ஃபுல் ஆர்குமெண்ட் கேட்டாதான் தெரியும் போல இருக்கு. உண்மையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிற கேஸ் தான் இது வந்து நடக்கிறது. பார்வதி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட் இன்னும் ஜட்ஜ் பண்ண போறாங்க. இந்த அரோரெல்லாம் போடுற சீன் எல்லாம் நம்மளால தாங்க முடியல. இன்னும் அவங்க பாயிண்ட் நேற்று நல்லா எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஜட்ஜி வேற அவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.